இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு ஜெகநாதன் பாதுகாப்புத்துறை பேராசிரியர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஜெகநாதன். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கையை உங்க பார்வையில எப்படி பார்க்குறீங்க? ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தக்க பதிலடி. தீவிரவாத கட்டமைப்புகளுடைய அதாவது ஒரு முதுகெலும்பை நொறுக்கிய ஒரு ஆபரேஷன். இதுவரைக்கும் உலக நாடுகள் கவுண்டர் டெரரிசம், அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு ப்ரிசிஷனா தாக்குதல் அதுவும் மல்டிபிள் டார்கெட்ஸ் குறுகிய காலகட்டத்தில் எந்த ஒரு கொலாட்ரல் டேமேஜும் இல்லாம சேஃபா பண்ணது. இதுதான் எனக்கு தெரிஞ்சபடி இந்த ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் ஹிஸ்டரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் அட்டாக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிரைசிஸ், அதுவும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப ப்ரொஃபஷனலா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அட்டாக் நடந்து அடுத்து 10 மணி நேரம் ஆயிருக்கு. அதே மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் த நரேட்டிவ்ஸ் நம்ம இந்தியன் சைட்ல கிளியரா பிரீஃபிங் கொடுத்திருக்காங்க. உலக நாடுகளுக்கு தூதரகம் மூலமாக கிளியரா ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. எங்களுடைய நோக்கம் அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாத அமைப்புகள் மீது தகுந்த பதிலடி கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நீதியாவே இருக்கும். அதை நாங்க கரெக்டா பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் ராணுவ மீதுவோ ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதற்கு இந்திய அரசாங்கம், இந்திய ராணுவ படை, இந்திய முப்படைகள் ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2016 அந்த தீவிரவாத அமைப்பின் லான்ச் பேட்ஸ், பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற லான்ச் பேட்ஸ் மேல தாக்குதல் நடத்தணும். 2019 பாலக்கோட்ல எல்இடியோட ட்ரைனிங் கேம்ப்ஸ் மீது தாக்குதல் நடத்தணும். இந்த தாக்குதல் முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஒரு ப்ரொஃபஷனலா கோஆர்டினேட் பண்ணி பகவல்பூர் போன்ற தீவிரவாத அமைப்புகளின் ஒரு தலைமையகத்தின் மீது, அவங்களுடைய ஒரு அடிநாதத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பிரேக் பண்ணிருக்கோம். பாகிஸ்தான் உள்ள எந்த ஒரு சேதாரம் இல்லாம, எந்த ஒரு கேஷுவாலிட்டியோ இல்ல ஒரு ஃபிளைட் இப்ப 2019 ஒரு ஃபிளைட் ஷூட் பண்ணாங்க உள்ள போனது. அந்த மாதிரி எந்த கேஷுவாலிட்டி எல்லாம் பண்ணிருக்கோம். உலக நாடுகள் கட்டுப்பாடாக பொறுமை காக்க வேண்டும், இதை டீஎஸ்கலேட் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பொறுப்புணர்வோடு நம்ம இந்த தாக்குதல் நடத்திருக்கோம். 10 மணி நேரம் ஆயிருக்கு. பட் இன்னும் பாகிஸ்தானுடைய பதிலடியோ இல்ல அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையோ அதற்கு இந்திய ராணுவமும் முப்படைகளும் அரசியல் அமைப்புகளும் பலதரப்பட்ட மக்களும் இந்தியாவை ஒன்றாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு ஒரு கோஆர்டினேஷன் மிக அற்புதமாக தெரிகிறது. இது ஏன் பாகிஸ்தான்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2000களுக்கு பிறகு, அந்த ட்வின் டவர் அட்டாக்கு பிறகு தாலிபான் இஷ்யூஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் பல தீவிரவாத செயல்கள், பெனாசிர் பூட்டோ கொல்லப்பட்டதுலேருந்து பல மோசமான பயங்கரவாத செயல்கள் பாகிஸ்தானில் நடந்திருக்கு. அத்துமீறி இந்தியாவிலையும் நடந்திருக்கு. இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அவங்க தாக்குதலுக்கு உள்ளானது உள்ளிட்ட பல விஷயங்கள் நடந்திருக்கு பாகிஸ்தானில். அது ஏன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு? பல சமயங்கள் உலக நாடுகளால், ஈவன் ஐநா சபையால் கூட தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாயம்லாம் இருந்தும் ஏன் அது தொடர்ந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு? அது ஏன் அத்துமீறி இந்தியாவிலையும் வந்துகிட்டே இருக்குன்னு பார்க்கலாம் ஜெகநாதன். அதுக்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் அரசாங்கமாக இருக்கட்டும், அது ராணுவமாக இருக்கட்டும், இந்த தீவிரவாத அமைப்புகள் மீது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இவர்களை வளர்த்த கடாவை மார்பில் பாய்கின்ற போது சொல்லும் போல அது மாதிரி அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல தீவிரவாத அமைப்புகள். ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா. இரண்டாவதாக பாகிஸ்தான் ராணுவத்திற்கு காஷ்மீர் ஒரு எஜெண்டாக இருப்பதுதான் அவங்களுடைய சர்வைவல், பாகிஸ்தான் ஆர்மியோட சர்வைவல், அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுப்பாங்க. காஷ்மீர் விஷயத்த அப்ப தீவிரவாத அமைப்புகளை ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக சித்தரித்து அங்க உள்நாட்டுல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய லெவல்ல ஒரு அரசியல் பாகிஸ்தான்ல பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு ராணுவம் இருக்கும். ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துக்காகத்தான் பாகிஸ்தான் நாடே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாட்டுக்காக அந்த ராணுவம் இருக்கிறது. ராணுவம் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. ராணுவம் ஆதிக்கம் மட்டும் செலுத்துவதில்லை. ராணுவம் வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும், உள்நாட்டு பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ராணுவம் தான் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம், பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவத்தோட சேர்ந்த சில மத அமைப்புகள், இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகள் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளோட இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத அமைப்புகள்
செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில இருந்து பிரிந்து தனிநாடாக, அதாவது 71க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்ப ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சு பங்களாதேஷ் போயிருக்கு. வெஸ்ட் பாகிஸ்தான் 50 வருடங்களாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பஞ்சாப் ப்ராவின்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பாலிடிக்ஸ்ல. பலுச்சிஸ்தான் இவங்க கண்ட்ரோல்ல கிடையாது, அது ஆர்மி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அந்த உள்நாட்டு கிளர்ச்சி, இப்ப பலுச்சிஸ்தான் மக்கள் வந்து கிளர்ச்சி அடைந்து ராணுவத்துக்கு எதிராக டெய்லி வந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பலுச்சிஸ்தான்ல சில நகரங்கள், சில ஊர்கள் வந்து இன்னும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ இல்ல பாகிஸ்தானுடைய நிர்வாகத்துக்கு கீழே வந்து இன்னும் வரல. இல்ல அது கூட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஜெகநாதன். இப்ப பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த ரயில கூட பயண கைதியா பிடிச்சி வச்சு போன மாசம் கூட ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தது. அப்பயே என்ன சொன்னாங்கன்னா பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து இந்தியா ஆதரிக்குது, அவர்களை ஊக்குவிக்குது மறைமுகமா. இப்ப கூட இந்த பெஹல்காம் அட்டாக்கு அப்புறம் கூட அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு, பலுச்சிஸ்தான்ல இந்தியாவின் கரங்கள் நீளுது, அதையெல்லாம் நாங்க கேட்கிறோமா, அதற்கும் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருந்தார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? இதுல இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? பலுச்சிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் நிர்வாகமே கிடையாதுங்க. நீங்க ராணுவம் வந்து இப்ப ஜம்மு காஷ்மீர்ல நம்ம இந்தியாவோட நிர்வாகம் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க தேர்தல் நடந்திருக்கு, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த ஒரு வன்முறை நடக்க கிடையாது. அதிக லெவல்ல வந்து மக்கள் வந்து ஓட்டு வந்து வெளியில வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜனநாயகம் அங்க மலர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான நீங்க பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் மட்டும் இல்ல, கில்கிட் பல்டிஸ்தான், பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சுதந்திரம், அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கா பாகிஸ்தான் அரசியல் என்றால் அது கிடையாது. அப்ப அந்த மக்கள் வந்து ஒரு அரசியல் போராட்டமாக தான் பண்றாங்க. அதற்கு வந்து நீங்க வெளியில சொல்லலாம் இந்தியா வந்து ஆதரிக்குன்னு சொல்லலாம். பட் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம், அரசியலமைப்பு சட்டப்படி, பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டப்படி அது இருக்கா அப்படின்றால் அது கிடையாது. அதற்கு இறுதியாகத்தான் 2018 இம்ரான் கான் இருந்தப்போ ஒரு சிறு திருத்தம் கொண்டாரு, சட்ட திருத்தம். அதாவது இந்த ப்ராவின்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா வந்து பிரைம் மினிஸ்டரே கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படின்ட்டு. சோ பிரைம் மினிஸ்டரே டைரக்டா ப்ராவின்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா பிரைம் மினிஸ்டர் யார் கண்ட்ரோல் பண்ணுவானா ராணுவ தளபதி கண்ட்ரோல் பண்ணுவாரு. நீங்க பாத்துருக்கோம் இம்ரான் கானோட என்னாச்சு, யாரெல்லாம் ராணுவத்திற்கு இசைந்து நடக்க இல்லையோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார்கள், ஈவன் மிரட்டப்படுவார்கள், இல்லைன்னா ஜெயில போடப்படுவார்கள். இதுதான் வந்து அங்க இருக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய் சாக்கு தான். வந்து பலுச்சிஸ்தான்ல எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இது பண்ண முடியாது. நிர்வாகமே கிடையாது, அரசியல் நிர்வாகம் கிடையாது, அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. பாகிஸ்தானுடைய அரசியல் அமைப்புல வந்து அவங்களுக்கு பவர் ஷேரிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பயங்கரவாத தாக்குதலை இப்படி எல்லாம் சொல்லி ஒரு காரணத்தை அடிக்கிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அவங்க வந்து காஷ்மீர் வந்து அவங்களுக்கு தேவை. ஏன்னா அந்த காஷ்மீரை வச்சுதான் இந்த உள்நாட்டு அவங்களுடைய இயலாமையை வந்து அவங்க மூடி மறைச்சு கொண்டிருக்காங்க. இதை வந்து ஒரு கேமாவே ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2015 அப்போ மேல நாடுகள் வந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அப்புறம் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தும். இப்போ 2008 மும்பை அட்டாக் அப்புறம் தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நடந்தது, இவங்க ஆதாரம் கேட்டாங்க, நம்ம ஆதாரம் கொடுத்துட்டு இருந்தோம், அப்புறம் விசாரணை நடத்தணும், தூக்குல போட்டோம். பட் இருந்தாலும் தீவிரவாத அமைப்புகள், அந்த கட்டமைப்புகள் வந்து இன்னும் அங்கதான் செயல்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. 2016 வந்து அவங்க எதிர்பார்க்காதது வந்து என்னன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், லான்ச் பேட வந்து காலி பண்ணது. 2019 வந்து பாலகோட் ஸ்ட்ரைக், அது வந்து ட்ரைனிங் கேம்ப் வந்து காலி பண்ணது. ஸோ இப்போ 2025 பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமதோட தலைமையகம், அங்கதான் வந்து அவங்களுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், ரெக்ரூட்மெண்ட், பணப்பட்டுவாடா எல்லாமே வந்து அந்த கேம்ப்ல தான் நடக்குது. அதை வந்து 2019 வெளிநாடு மேலை நாடுகளுடைய அழுத்தத்தால், ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸோட அழுத்தத்தால் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆர்கனைசேஷனை சேஞ்ச் பண்ணிட்டு ஜமாத் உத் தாவா ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனா கொண்டாந்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி, கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் கட்டி, பட் கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஃபுல்லா தீவிரவாத செயல்கள் தான் அவங்க வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட அவங்களுக்கு. ஏன்னா ஃபண்ட் நிறைய வாங்கியிருக்காங்க, மேலே டீப் ஸ்டேட் சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து எல்இடி இதெல்லாம் வந்து ஒரு மறுபடியும் ரிவைவ் பண்ணலாம் 2019 அப்புறம். அவங்க எதிர்பார்த்தாங்க 2024 வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும் இந்தியால, அப்படியும் போது நம்ம மறுபடியும் வந்து இந்த காஷ்மீர் விஷயம் வந்து பிரச்சனையை கொண்டு வருவோம். அது எப்படி பிரச்சனையை கொண்டு வருவாங்க, உலக நாடுல வந்து இன்னைக்கு காஷ்மீர்ல வந்து இந்த தாக்குதல். நீ அடுத்த கட்டமா இந்தியா என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டா சரியா இருக்கும் நினைக்கிறீங்க உங்க பார்வையில் நிறைவா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த தாக்குதல் நடந்து இப்போ 12 மணி நேரம் ஆக போகிறது. வெயிட் அண்ட் வாட்ச் பாகிஸ்தான் இதற்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இதற்கிடையில வந்து காலையில இருந்து நம்ம ஈவினிங் பார்த்துருக்கோம், நீ இந்த நாள் பொழுதும் வந்து நிறைய சேனல்ஸ், டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
பாகிஸ்தான் சைட்ல வந்து ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கிறதா தான் தெரிகிறது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து இப்போ ஆப்ஷன் கிடையாது. தாக்குனா அப்படி பதிலடி கொடுத்தால் எங்கே தாக்குவாங்க, ராணுவம் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது, இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது பதிலடி கொடுக்கக்கூடியது வகைகள். ஸோ இது வந்து இன்னும் ஃபர்தரா எஸ்கலேட் ஆகும். எஸ்கலேட் ஆச்சு அப்படி அந்த ஒரு சினாரியோ போகும்போது இது வந்து ஒரு ப்ரோட்ராக்டட் ரொம்ப ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு போராகத்தான் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் முடிந்த அளவுக்கு இரண்டு நாடுகளும், குறிப்பா பாகிஸ்தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலையிலும் உள்நாட்டு பிரச்சனைகள் நிலவக்கூடிய சூழ்நிலையில இந்தியா மீது ஒரு போர் தொடுத்தால் அதற்கு ராணுவத்திற்கு ஆதரவு கிடைக்குமா, தன்னுடைய மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா இந்தியா மீது நடத்திய தாக்குதல் வந்து மனிதாபிமான உள்ள எந்த ஒரு நாடும் வந்து எந்த ஒரு மக்களும் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவி மக்களை வந்து கொல்வது வந்து நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி அவங்க அந்த இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த போரை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு காரணம் வந்து அவங்களுக்கு இப்போ இல்ல. அப்படியேதான் நான் பாக்குறேன். ஸோ இதோட வந்து அவங்க டீஎஸ்கலேட் பண்ணி அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு ஐநாவிலேயோ இல்லை எங்கேயாவது இல்ல இந்தியா கூட வந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தினா அவங்களுக்கு இன்னும் வரும் காலங்களில் வந்து இன்னும் நல்லா இருக்கும் தான் என்னுடைய கணிப்பா இருக்கிறது. அதைத்தான் வந்து அவங்களுடைய ஆதரவு நாடான சைனா கூட அதை விரும்பும். ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல போர் தொடுப்பதை வந்து விரும்பாது. அமெரிக்கா கூட விரும்பும், பட் சைனா ஏன் விரும்பாது? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடற்கோரம் ஹைவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல. ஸோ நாளைக்கு ஒரு போர் வந்து அடுத்த லெவலில் எஸ்கலேட் ஆச்சுன்னா இந்தியா வந்து கண்டிப்பா வந்து அந்த கில்கிட் பால்டிஸ்தான் ஸ்கர்து அந்த ரூட்ல வந்து கடற்கோரம் ஹைவே வந்து அவங்க கேப்சர் பண்றதுக்குரிய ஒரு வல்னரபிள் பொசிஷன். அது பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட $42 பில்லியன் பாகிஸ்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சைனா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல. அதெல்லாம் வந்து வேஸ்டா போயிடும். ஸோ அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்டேக் இருக்கு, இந்த போரை வந்து எஸ்கலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த போர் எஸ்கலேட் ஆனா இந்திய ராணுவம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான டார்கெட் கிரிட்டிக்கல் டார்கெட்டான சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம இந்த ராணுவ ரீதியாக வந்து விலகுவைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமைந்துவிடும். அதில் சைனாவும் இருக்காங்க. அது ரெண்டு இடம் சொன்னேன். ஒன்று கரக்கோரம், இன்னொன்று வந்து மக்கரன் கோஸ்ட், குவாதர் போர்ட், மக்கரன் கோஸ்ட், அங்கேயும் சைனா வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதை வந்து இந்திய ராணுவம் இந்த போரை பயன்படுத்தி தரைமட்டமாக்கினால் அது சைனாவுக்கு பெரும் இழப்பு. நன்றி திரு ஜெகநாத்.